அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வாசிக்கிற பழக்கம், ரீடிங் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஒரு பழக்கத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? என்னப்பா இதெல்லாம் யாருப்பா பேசுவா, முதல்ல யாருப்பா பாப்பா, எதுக்குப்பா வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால், வாசிக்கிறதுனால எனக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. நான் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், எனக்கு எல்லாமே சொதப்பலாக போயிட்டுருக்கு, குறைஞ்சபட்சம் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து செல்வேந்திரன் அவர்கள் எழுதிய வாசிப்பது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தோட ஒரு சம்மரி தான். இது வந்து வாசிக்கிறதோட முக்கியத்துவத்தை மட்டும் இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை. இந்த வாசிக்காமல் நம்ம விட்டதுனால, வாசிக்காமல் இருக்கிறதுனால நம்ம சந்திக்கிற நிறையா பிரச்சனைகள் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே இந்த வீடியோவுக்கு கைண்ட் ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். உங்களுக்கு வாசிக்கிற பழக்கத்து மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ சொல்லி நான் என்னடா வாசிக்கிறது அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலும் சரி, வாசிக்கிறத விட நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்ற நினப்பு உங்களுக்கு இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்க வேணாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும். இது வந்து புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ. சரி, வீடியோக்குள்ள போகலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஃபஸ்ட்டு வாசிக்கணும் அப்படிங்கிற பழக்கம், இந்த பழக்கம் ஏன் ரொம்ப தேவை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிறதுல ஏன் நிறையா பேர் வாசிக்கிறது இல்லை, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒர்க் ப்ரெஷர், வேலைக்கே டைம் கரெக்டாக இருக்குது, நான் டிவி பார்ப்பேனா, யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேனா, ரீல்ஸ் பார்ப்பேனா, இதுக்கு மத்தியில் எனக்கு எங்கே டைம் இருக்குது நான் வாசிக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் வாசித்தா 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுது, வாசிக்க உட்கார்றதுக்கான மைண்ட் செட் வர மாட்டேங்குது, புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த வாசிக்கிற பழக்கம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நம்ம வந்து வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம். இது வந்து அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக, டைம் மிஷினா அப்படின்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளால் வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே போக முடியும். அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியம் தானே. நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம், காதல் தோல்வியில் இருப்போம், இல்லை காதல் வெற்றியில் இருப்போம், நம்ம சக்ஸஸில் இருக்கலாம், தோல்வியில் இருக்கலாம், எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கலாம், இல்லை எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்து நம்ம கோல்டு மெடலிஸ்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம மைண்ட் செட்டு இருக்கிறதுக்கும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான விஷயங்களை வாசிக்கிறது மூலமாக நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிடுவோம். இந்தியாவின் சுதந்திர போராட்டம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு, இதெல்லாம் பழைய கேள்விப்பா அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு கேள்வி இருக்குது அப்படின்னா, இந்தியாவின் ஜனாதிபதி யார், பிரதமர் யார், குடியரசுத் தலைவர் யார், ஆளுநர் யார், முதலமைச்சர் யார், உள்துறை அமைச்சர் யார், இதெல்லாம் இந்தியாவுக்கு. இதில் முதலமைச்சர்னு சொன்னேன் இல்லையா, அவர் இந்தியாவுக்கு வருவாரா, தமிழ்நாட்டுக்கு வருவாரா? இல்லை அவர் இந்தியாவுக்கு அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு முதலமைச்சர் நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அது இந்தியாவுக்கு வரமாட்டார், தமிழ்நாட்டுக்கு இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு யாருன்னு சொல்லுங்கள். அப்போ அப்படி ஒரு பேசிக்கான கேள்வி கேட்குறேன்னா, இந்த கேள்விக்கான பதிலே இன்னைக்கு பலருக்கு தெரியல, அதுவும் இளைஞர்களுக்கு தெரியலங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஜனாதிபதிங்கிற போஸ்ட் வந்து அப்துல் கலாமுக்கு அப்புறம் யார் இன்னைக்கு கரண்ட்ல அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டால் தெரியாது. இந்தியாவில் என்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க, அந்த பட்ஜெட்டில் பேசப்பட்ட முக்கியமான அம்சங்கள் என்னன்னு கேட்டால் தெரியாது. தமிழ்நாட்டோட பட்ஜெட் என்னைக்கு தாக்கலாக போகுதுன்னு கேட்டால் தெரியாது. தமிழ்நாடு எவ்வளோ லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு கேட்டால் தெரியாது. தமிழ்நாட்டு கடனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னா நேரடி சம்மந்தம் இருக்குது. அவங்க வாங்குற மொத்த கடனை 8 கோடியால் வகுத்தா வரக்கூடிய அமௌண்ட்டு நம்மளோட தலைமையில் இருக்கக்கூடிய கடன் தொகை அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளாக சொன்னால் புரிய வச்சிடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசியல் மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்கள் தொழில் சார்ந்து, படிப்பு சார்ந்து, கல்வி சார்ந்து, உளவியல் சார்ந்து, மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலின்னு எல்லா சைட் ஆஃப் லைஃப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்கள் ரொம்பவே உதவுது. அதுதான் வழிகாட்டியாகவும் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம தொடுவதே இல்லை. இப்போ இந்த வாசிக்கிற பழக்கத்தை நம்ம விட்டதுனால நம்ம சந்திக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த புக்கில் டீட்டெயில்டாக பேசிடுறார். மொதல் விஷயம், நம்ம புக்கை ஏன் தொடணுங்கிறது நம்மளை இன்னொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும், நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும், வரலாற்றில் ஏற்கனவே நடந்த தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை நம்ம திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்குமான அடிப்படை புரிதலையும் அறிவையும் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த புத்தகங்கள். இல்லை இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் ஃபுல்லாக மொபைலில் கன்சியூம் பண்ணுறேன்,
ட்விட்டரில் இருக்கேன், ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், எல்லா நியூஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணுறேன், யூடியூப்பில் எல்லா வீடியோவையும் நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன விதமான புரிதல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0 அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு 0 to 25% வச்சுக்கோங்க. ஏன் 0ன்னு நான் ஓப்பனாக சொல்லணும்னா உங்கள் மனசு வலிக்குங்கிறதுக்காக. திருப்பி இந்த விஷயங்களுக்கெல்லாம் வருவோம். நீங்கள் கடந்து வந்தீங்கல்ல, இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்கல்ல, ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட ஆற்றல் மிகுந்த, அறிவு மிகுந்த, செறிவு மிகுந்த ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது சோஷியல் மீடியாவே தப்பு, நான் பேசுகிற இன்னைக்கு இந்த வீடியோ இருக்கிற யூடியூபும் ஒரு சோஷியல் மீடியா தான், இந்த யூடியூபே தப்பு, ஃபேஸ்புக்கே தப்பு, இன்ஸ்டா தப்புன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லவும் மாட்டேன், அப்படி சொல்கிற வீடியோவும் இது கிடையாது. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து உணர்வதை காட்டிலும் இந்த சோஷியல் மீடியாவால் அதிகமாக எதையுமே புகுத்தி விடவே முடியாதுங்கிறதா நிதர்சனம். ஒரு நியூஸ் பேப்பரில் கன்சியூம் பண்ணுறதுக்கும், நியூஸ் சேனல் மூலமாக கன்சியூம் பண்ணுறதுக்கும், நியூஸ் பைட்டாக கன்சியூம் பண்ணுறதுக்கும், ஒரு நியூஸ் கார்டாக கன்சியூம் பண்ணுறதுக்குமான வித்தியாசம். ஆனால் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி நியூஸ் கார்டை பார்க்குற எத்தனை பேர் அந்த கார்டை வாசிக்கிறாங்க, அந்த கார்டில் என்ன இருக்குன்னு அவங்க உள்வாங்கிக்கிறாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்களான்னு கேட்டால் தெரியாது. விஜய் பேசினாரு, இஃப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டாருங்கிற விஷயம் ரீல்ஸாக தெரியும். எங்கே நடந்துச்சு, எதற்காக கலந்து கொண்டார், என்ன உடையில் வந்தார், அன்னைக்கு ஃபுல்லாக அவர் என்ன பண்ணாருங்கிறத அது சம்மந்தப்பட்டவங்க கூட புரிஞ்சுக்கிற முயற்சிகளை எடுக்கிறது இல்லை. இது விஜயில் தொடங்கி நம்மளுடைய நாட்டின் வெற்றிகள் வரைக்கும் எந்தெந்த துறையில் இந்தியா சாதிச்சிருக்கு தெரியாது. ஏன் அந்த துறைகளை தெரிஞ்சுக்கணும்? நாளைக்கு நம்மளே அந்த துறையை ஒரு வேக்கன்சியாக நம்மளுடைய வாழ்க்கையாக மாற்றி நம்மளும் அந்த துறையில் சாதிக்கலாம். இல்லை அந்த துறையை கேள்விப்படும் போது நமக்கு வேற ஒரு துறை நம்ம மனசில் தோணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டர் கனெக்டடாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தில் பேசியிருக்கிறாரு. இதை விட இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இந்த புத்தகமே ஒரு எளிமையான புத்தகம், ஒரு 80 பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரே ரீடிங்கில் வாசிச்சிடலாம். ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய புத்தகம். நம்ம முதல்ல கேட்ட சில கேள்விகள் இருக்குல்ல, இந்தியாவின் ஜனாதிபதி யார், குடியரசுத் தலைவர் யார், பிரதமர் யாருங்கிற கேள்விகள் இருக்குல்ல, இது மாதிரி அவர் ஒரு கேள்விகள் பட்டியல் அடுக்கியிருக்கிறார். அந்த பட்டியலுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா நீங்கள் அந்த புத்தகத்தை அந்த நிமிடமே மடக்கி வச்சுட்டு போயிருங்க. ஆனால் அந்த பதில் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது. அப்புறம் வாசிக்கிற பழக்கம், அது செய்தித்தாளாக இருக்கட்டும் இல்லை புத்தகங்களாக இருக்கட்டும், அதை நம்ம வாசிக்கிறதுக்கான தேவை ரொம்பவே முக்கியம். அது ஏன் ரொம்ப முக்கியம், அதை நம்ம வாசிக்காததுனால என்னென்ன பிழைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தொடங்கி நிறையா விஷயங்களை பேசியிருக்கேன். இப்போ நான் சொன்ன எல்லாமே கூட அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களினுடைய ஒரு கோர்வையான ஒரு தொகுப்பு தான். என்னோட கருத்தாக வாலண்டியராக சொன்ன ஐடியான்லாம் ஒன்றுமே கிடையாது. அவரும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த புத்தகத்தில் தெளிவாகவே குறிப்பிடுறாரு. சமூக ஊடகங்களை குறை சொல்கிறதுக்கோ சமூக ஊடகங்களை திட்டுவதற்காகவோ அந்த புத்தகம் கிடையவே கிடையாது. சமூக ஊடகங்கள் வழியாக தான் நீங்கள் உலகத்தில் எல்லாருமே பயணிக்கிறோம். ஆனால் அந்த பயணத்துக்கு நடுவில் சமூக ஊடகங்களுக்கு நம்ம எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அதில் 10ல் 1 பங்கு இடத்தையாச்சும் புத்தகங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் நமக்கான பாதை சரிவர இயங்குங்கிறத அவர் சொல்ல முற்படுறாரு. அதுக்காக தான் இந்த வீடியோவுமே கூட. வாசிக்கணும் அப்படிங்கிற இந்த பழக்கம், அதாவது குறைந்தபட்சம் புக்குகளை வாங்கி வீட்டில் அடுக்கி பக்கத்தை திருப்புறதுல தொடங்கி, ஏன் தூக்கம் வருது, தூக்கம் வராமல் இருக்கிறது எப்படி, நம்ம எப்படி அதை ஃபோக்கஸ்டாக வாசிக்கலாம், நமக்கு என்னென்ன ஜானரான நியூஸுகளை வாசிக்கலாம்ல தொடங்கி நிறையா விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மனிதன் இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஜேர்னியில் இருக்கிறோம், நம்ம தொடர்ந்து பயணப்படுறோம், வாழ்க்கையில் வெற்றி பண்ணணும், காசு சம்பாதிக்கணும், அது வேணும் இது வேணும், எல்லாத்துக்கான ஓட்டமும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இப்போ இந்த வீடியோக்கான வியூஸ் வரணுங்கிறது இந்த வீடியோ மேக் பண்ணும்போது என் மைண்டில் இருக்க ஒரு ஓட்டம். இது மாதிரி அந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிக்கணுங்கிறது அவர் அந்த புக்கை எழுதும்போது அவர் மைண்டில் இந்த ஓட்டம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தோணும். முக்கியமாக நமக்கான பாத்தில் ஆழமான அறிவை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முதல்ல வாசிப்பு அவசியம்ங்கிறது தான் அடிப்படையான காரணம், ஆதாரமான காரணம். நம்ம வெற்றிக்கு அது அடிப்படையாக உதவும் அப்படிங்கிறது தான். இவ்வளவு சொல்லியும் வாசிக்கிறது பற்றி உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ரொம்ப இன்னும் எளிமையாக வச்சுக்குவோம். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வாசிப்பின் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டது தான். அப்போ அது இன்னும் ஆழமாக தெரியணும், அதிகமாக தெரியணும். நமக்கு அதிகமாக தெரிஞ்சால் தான் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம யூனிக்காக நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டியோட நம்மளால் திகழ முடியும். அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பேசிக்கான ஒரு வாசிப்பு அவசியம். அது நம்ம சாதிக்க நினைக்கிற நம்மளுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா புகழ் சம்பாதிக்க விரும்பக்கூடிய சினிமா துறை, ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி,
இல்லை எந்த துறையாக இருந்தாலும் அதற்கான வாசிப்பு, அந்த துறை குறித்தான வாசிப்பு கண்டிப்பாக அவசியம். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமான தளத்தின் ஆழம் புத்தகங்கள் வழியாக தான் கிடைக்கும். அதனால இந்த வாசிப்பு அவசியம். அதை வாசிக்கிறது எப்படின்னு அந்த புக்கை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க கற்றுக்கோங்க. உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு.